மேஜிக் தான் சொல்லலாம். ஏப்ரலில் வந்து இந்த விடிவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நல்ல, நான் ஒரு ஸ்டைலில் சொல்ல போனால் ஒரு நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். மலையாளத்துலேருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டார். வந்த உடனே சரி, எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன். ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்ப ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே தட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டேரக்டர் லைனோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்தில் வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். பட் ரெஸ்பான்ஸே வரல. பட் திரும்ப அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது. அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில் வந்தார். அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம், அப்படியே விருந்து சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ரெண்டு நெய்பர்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம். அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே பையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன், அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன். எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது, ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெசில் ஜோசப் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெசில் ஜோசஃபோட கெரியரே எங்கேயோ போயிடுச்சு ஆஸ் அன் ஆக்டர். ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோடய எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அப்போது நானும் முத்துக்குமார், இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர், அவர் மதுரை சார்ந்தவர். ஸோ நான் முத்துக்கு 3 பேரும் நாங்களும் விடிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானலில் இந்த படத்தை வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2 நெய்பர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்ரு, அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படியே கதையும் டெவலப் பண்ணால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது. ஸோ இல்லை, கோடையில் பண்ண முடியாது, நைட் ஷூட்டு, மழை டைமு. ஸோ அதனால் அப்படியே கம்பத்துக்கு மாற்றணும். லொக்கேஷனை கம்பத்தில் போடுறோம். அங்கே நம்ம சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார், அவங்க ஃபேமிலியும் நல்ல பழக்கம் எங்களுக்கு. ஸோ அவங்க சரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க தைரியத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டோம். ஒரு சாதாரண செட்டாக தான் போடணுன்னு இருந்தோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் முத்துவும் பேசிகிட்டு இருப்போம். ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. இந்த படத்தில் 2மே பண்ணியிருக்கிறோம். 2 வீடு கட்டியிருக்கிறோம், 45 நாள் கல்யாண செட்டப்பை பண்ணியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும், பழம் வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு, காய்கறி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம். பட் அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்த உடனே, அந்த செட்டு போட்ட உடனே, கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுகிறோம். ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே டேரக்டர் வந்து ஒரு பெரிய செட்டப் போடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு செட்டாக போடணும். அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா ஒரு டேங்க். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டராக சேர்றாங்க. அப்படியே ஒரு 4 பேர் 8 பேர் வந்து 12 பேர் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எத்தனை 46 ஆர்டிஸ்ட்டு, 45 ஆர்டிஸ்டாக. ஸோ 45வது படத்தில் 46 ஆர்டிஸ்டோட நடித்த ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து யூடியூப்பில் வந்து நல்ல பிரபலமாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்காக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா, படத்தில் நடித்து ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி சேட்டலைட்டர் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசித்து அதுக்கப்புறம் ஃபேன்ஸாக வருவாங்க. பட் உள்ளே வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோடவும் ப்ளஸ் என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் பற்றி சொல்கிறேன், அவங்க ஃபாலோவர்ஸோட வராங்க. ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து படத்தில் அமையுது. அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தார். ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்டில். ஆக்சுவலி ஒரு 45th டே எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்டான எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவ்ல கூட பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அதாவது ஒருத்தவங்களுக்குலாம் சாமியே வந்துருச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாரும் அவங்களோட பசங்க, அவங்களோட கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஸோ இந்த படம் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு இந்த சினிமாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமாக. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ். ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது அண்ட் கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைடில் பார்ப்பாங்க. ஏன்னா இப்படிலாம் நடக்குமா இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லாம் தம்பிராமன் என்னெல்லாம் சொல்லவே வேணாம். அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டார். இதுங்க இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இளவரசு சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ
சரி, அது பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும், இந்த படம் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு கூட்டமைப்பா எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்கு, ஒரு பட் கிரியேட்டிவா எல்லா பீப்புளும் வந்து சேர்த்துருக்கிறோம். ஸோ அதை